அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டெரோ மெசேஜ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது சேனல்டு மெசேஜ் ஃப்ரம் யுவர் கவுண்டர் பார்ட். இல்லை நீங்கள் லவ் பண்ணுறவங்க கிட்டேருந்து அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க, இல்லை என்ன சொல்லாமல் விட்டாங்க. ஏன்னா எல்லோரும் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க சொல்ல நினைக்கிற சொல்லாமல் விட்ட விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். அவங்க இப்போ ஃபினான்ஷியலாக ஸ்டக் ஆகிருக்காங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி, அவங்களுக்கு பண பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் இதுலேருந்து வெளியில் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. பட் இந்த விஷயம் என்ன இன்னொன்று சொல்லுதுன்னா, அவங்க இப்போ ஃபினான்ஷியலாக ஸ்டக்காக இருந்தாலும் நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கார்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. இல்லைனா சூன் அவங்க ஒரு நல்ல வெல்தியான சுச்சுவேஷனுக்கு வந்துடுவேன், அதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்தது நீங்களுமே ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த பெண் எனர்ஜியுமே ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கீங்களா அப்படின்னா இல்லை. பட் இது ரெண்டுமே கவுண்டர் பார்ட் எனர்ஜி தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு ரொம்ப தேவை ஸ்டெபிலிட்டி. அதாவது இந்த ஆண் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பெண்ணையும் ஃபினான்ஷியலாக ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஆணுமே இந்த ஃபினான்ஷியலாக தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் பேலன்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள், அதுதான் அவங்க சொல்ல நினைக்கிறது. நீங்கள் இம்பேலன்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பேலன்ஸ் கொண்டு வாங்க, அதுதான் இப்போ உங்களுக்கு தேவை. அடுத்தது அவங்க பழைய ஊன்ஸ், பழைய பிரச்சனைகள், ஹார்ட் பிரேக்ஸ்லேருந்து அவங்க ஹீல் ஆகி வந்துட்டுருக்காங்க. அவங்க பழைய பிரச்சனையிலேருந்து ஹீல் ஆகி வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க கோ த்ரூ பண்ணிகிட்ருக்குது ஒரு பெரிய சூறாவளியை. அதாவது இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், அப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற பல பிரச்சனைகளால் அவங்க இப்போ சூறாவளியை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் உங்கள் கூட பேசாமல் இருக்கிறது, அல்லது சில விஷயங்கள் சொல்லாமல் இருப்பாங்க, மறைச்சிருப்பாங்க அப்படிலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம். அவங்க பர்சனல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சூறாவளி போயிட்டுருக்கு. அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால தான். அப்புறம் இன்னொன்று என்ன நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஒரு பெண் எனர்ஜி கூட அவங்கள பிளாக் பண்ணலாம். அந்த பெண் எனர்ஜி பிளாக்கேஜாக வருது. ரெண்டு விஷயம், நீங்கள் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் இல்லை, இந்த பெண் எனர்ஜிக்கு இல்லைன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பெண் எனர்ஜி அந்த காசு மேலே ரொம்ப மோகம் இருக்க, வெறி பிடிச்ச ஒரு பெண் எனர்ஜினால ஒரு பிளாக்கேஜ் இருக்குது. மேபி அது ஃபேமிலியில் கூட இருப்பாங்க, பணத்துக்காக சண்டை போடுறது, அந்த மாதிரி கூட ஒரு பெண் எனர்ஜி ஆக மொத்தம். அது யாராக வேணாக்கலாம், மேபி சொத்து தகராறாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி கூட ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கலாம். இல்லை நீங்களும் இந்த பெண் எனர்ஜி நீங்கள் ஃபினான்ஷியல் ஏதாவது கோ த்ரூ பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இப்போ ஃபினான்ஷியல், அதாவது உங்களோட பொருளாதாரத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது அவங்க சொல்ல நினைக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த புயல்னால் ஒரு மனசு உடஞ்சி போன நிலைமையில் இருக்காங்க. ஏன் இந்த மனசு உடஞ்ச நிலைமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ்னால், அடுத்தது அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அட்டாச்மெண்ட் நான் கெட்டதாக பார்க்கல. இந்த ஒர்க் பிளேஸில் இருக்கவங்க அவங்கள ஏதோ ஒரு பிரச்சனையில் இப்படி மாட்டி விட்டுட்ருக்காங்க. பட் அவங்களோட மாஸ்க் பார்த்திங்கன்னா கீழே விழுது. இந்த மாஸ்க்கை இழுத்து தான் பிடிச்சிட்ருக்காங்க. அந்த மாஸ்க் ஒரு திசையில் இருக்குது, அவங்க ஃபேஸ் ஒரு திசையில் இருக்குது. ஸோ இந்த மாஸ்க் இட்ஸ் கோயிங் டு ஃபால் ஆஃப். அந்த அவங்க ஏதாவது முகமூடி போட்டு நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு உங்கள் காதல் வாழ்க்கையில் அப்படின்னா அந்த நடிப்புலாம் இனிமேல் வேலைக்காகாது. அப்புறம் இப்போது அட் ப்ரெசென்ட் அவங்க ப்ரோக்கன் ஹார்ட்டடாக தான் இருக்காங்க. அதாவது மனசு உடஞ்சி போன நிலைமையில தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, அவங்க சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலேருந்து ஹீல் ஆகி வெளியில் வந்துடுவேன். ஏன்னா 4th சக்கராவும் அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது, ஹீலிங் த ஹார்ட். அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, ஹீலர் ஆஃப் ஏஜஸ் அப்படின்னா, அதாவது சின்ன வயசுலேருந்தே இருக்க ஊன்ஸ் அதுவும் இருக்குது. அடுத்தது இப்போது ஹார்ட் பிரேக் ஆனதுனால இருக்க அந்த வலியும் இருக்குது. அதாவது வலி நிறையா பக்கம் அவங்கள தாக்கிட்டுருக்கு. ஒரு வழியாக அவங்க ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஹீல் ஆகி வந்துடுவாங்கங்கிறது தான் அவங்களுக்கு சொல்ல வர்றது. அடுத்தது டோர் டு வேல்யூ. இந்த ஹீல் ஆகிட்டுருக்கனால தான் அவங்களுக்கு இந்த பணத்தோட அருமையும் சரி, இந்த காதலோட அருமையும் சரி, ஒரு விஷயம் நம்மளை விட்டு போனால் தான், நம்மளை விட்டு தள்ளி போனால் தான் அதோட அருமை தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு எல்லாத்தோட அருமையும் புரிஞ்சிருச்சு, இந்த காதலோட அருமையும் சரி, பணத்தோட அருமையும் சரி புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க அந்த லைஃப் ஃபோர்ஸ், அந்த எனர்ஜியில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்களை இது மேபி பெண்ணை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. உங்களை நீங்கள் எதாவது க்ரியேட்டிவாக பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை நீங்கள் ரொம்ப பப்ளியான எனர்ஜி, நீங்கள் சார்மிங்காக இருப்பீங்க, நீங்கள் எடுத்தது எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக பண்ணி முடிப்பீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குன்னா உங்களுக்கு இருக்க டேலண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட லைஃப் ஃபோர்ஸ், அதாவது உங்கள் லைஃப் பர்பஸ் என்ன, உங்களோட கோல் என்ன,
நீங்கள் அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, அதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் பிளான் அதெல்லாம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு அட்ஜஸ்டன்ட் பாசிபிலிட்டியை பிடிச்சி வந்து சேர்ந்துருவேன்னு சொல்கிறாங்க. ஸோ வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர் வழியில் வரலனா கூட குறுக்கு வழியில் வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கடவுள் கொடுக்குற கன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். அதாவது நேராக வர முடியல, இந்த கெட்டதுங்க தடுக்கிறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் தடுக்குது அப்படின்னா வந்துடுவாங்க, அப்படின்னா நிச்சயமாக வந்துடுவாங்க. உங்களை அவங்க இப்படி பார்க்குறது எப்படின்னா ஏஞ்சல் ஆஃப் லவ் மாதிரி தான். இந்த பெண் எனர்ஜி அந்த ஆண் பார்க்குறது நீங்கள் ஒரு தேவதை, காதல் தேவதை மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க. ஸோ பிரிஞ்சிருக்காங்க, பேசலை, இல்லை சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதுதான் அவங்க மனசில் வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கு. இதுதான் அவங்க உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறது, சொல்ல நினச்சது சொல்லாமல் விட்டது. பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. சீக்கிரமாக நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் எல்லாத்தோடையும் சேர்ந்து. அதாவது நீங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கம்யூனிட்டியாக தான் இருக்க போகிறீங்க. பார்த்திங்கன்னா அந்த ஒரு திருட்டுத்தனம் தான் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா நரி பார்த்திங்கன்னா ஒரு பணப்பையை பிடிச்சிட்டு ஏமாத்துது. அதாவது நரி என்ன பண்ணணும்னா இல்லாததாக இருக்கிற மாதிரி காட்டி எல்லா ட்ராப்பையும் பிடிச்சி அதை கொன்று சாப்பிட்ரும். இல்லைன்னா நரி என்ன பண்ணும், யாராவது அடித்து போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த மிச்சத்தை போய் எடுத்துகிட்டு வரும். இதுதான் நரியோட ஹேபிட், நரியோட கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு நரிக்கிட்டேருந்து ஒரு நரி போட்ட ஒரு ட்ராப்பில், ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப்பில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஃபினான்ஷியல் ட்ராப் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது கண்டிப்பாக ஒர்க் பிளேஸ் அந்த பிரச்சனை தான். அந்த ஹார்ட் பிரேக் அந்த பிரச்சனைனால தான் இப்போ கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, இல்லை எதுவும் பேசாமல் இருக்காங்க. அவங்க ஃபோக்கஸ் இப்போது ஃபினான்ஸில் தான் இருக்குது. அடுத்தது அவங்க வாழ்க்கையை இப்போ கிரவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுவுமே பிளாக்கேஜாக தான் வருது. ஏன் பிளாக்கேஜாக வருதுன்னா இன்னும் ஸ்டெபிலிட்டி வரல வாழ்க்கையில். இது அப்ரைட்டும் இல்லை, ரிவர்சல் எனர்ஜியும் இல்லை. அதனால் இது என்ன சொல்லுது அப்படின்னா பிளாக்கேஜ் தான். பிளாக்கேஜ் கவலைப்பட வேண்டாம், டக்குன்னு எப்போ வேணால் ரிலீஸ் ஆகும். இது டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும். இந்த பிளாக்கேஜ்லாம் முடிச்சுட்டு அவங்க திரும்ப பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஷஃபிள் பண்ண திரும்ப பாட்டம் டெக் கார்டு க்ளவுட் தான் வருது. ஸோ இது ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கன்ஃபர்மேஷன் தான். அடுத்தது இது அவங்க உங்களுக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் க்ரியேட்டிவ் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த பெண் எனர்ஜி நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரில், உங்களோட பிஸ்னஸில், இல்லை நீங்கள் எதாவது பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ண. உங்களுக்கு ஒரு லக் இருக்குது, உங்களை சுற்றி ஒரு லக் இருக்குது. நீங்கள் ஒரு லக்கி சாம் மாதிரி, நீங்கள் எதாவது தொட்டிங்கன்னா அது தொலைங்கிடும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ரொம்ப நாள் தள்ளி போட்டுட்ருக்கீங்க ஒரு விஷயத்த அப்படின்னா அதெல்லாம் பண்ணுங்கள். உங்களை நல்லா பார்த்துக்கிறதுல, உங்களோட என்ன சொல்கிறது, உங்களை நல்லா பேம்பர் பண்ணிக்கிறதுல, செல்ஃப் கேரில், அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் கொஞ்சம் நான் வர வரைக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக நான் சொல்லணுன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் அவங்க ரொம்ப நினச்சி பார்க்குறாங்க. அது ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ். அதாவது இவங்க ரொம்ப கொஞ்சம் தனிமையிலே இருந்து வாழ்ந்தவங்க, இல்லைனா ஒரு உண்மையான அன்பை உணராமல் வாழ்ந்திருக்கலாம். அந்த ஒரு உண்மையான அன்பை காமிச்சது நீங்கள் தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே இருக்குது. பட் அட் ப்ரெசென்ட் அவங்களால இப்போ எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. மேபி இந்த வலினால தான் ஆக்ஷன் எடுக்க முடியல. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணிவிட்டு அவங்க வருவாங்க. அடுத்தது நீங்கள் இப்படி தான் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, கவுண்டர் பார்ட் தான் இது. பார்த்திங்கன்னா சிண்ட்ரெல்லா ஸ்டோரி. ரைட் பிரின்சஸ்க்காக வெயிட் பண்ணுறது. நீங்கள் உங்களதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் உங்களோட திரும்பவும் அவங்க சொல்ல. இது பார்த்திங்கன்னா லவ் ரன்ஸ் டீப், அந்த மாதிரி ரொம்ப ஆழமான அன்பு. அவங்களுக்கு கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் அந்த மேஜிக், அவங்கள நிகழ்காலத்துக்கு கொண்டு வர மேஜிக் பார்த்திங்கன்னா நீங்கள் தான். நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட இந்த பெண் எனர்ஜிக்கிட்ட ஒரு மைடாஸ் டச் இருக்குது. நீங்கள் தொட்டது தொடங்கும், அந்த மாதிரி ஒரு மேஜிக் தான் நீங்கள். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஏஞ்சல் ஆஃப் லவ், நீங்கள் ஒரு மேஜிக், நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, உங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது. அது நான் பவர்னால் லிட்டரலாக பவர் சொல்லலை, அதாவது ஒரு மேஜிக்கல் பவர். நீங்கள் உங்ககிட்ட நல்லதை ஈர்த்துப்பீங்க சீக்கிரமாக, அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அந்த மாதிரி நீங்கள் அவங்கள இந்த கெட்ட விஷயங்கள்லேருந்துலாம் வெளியில் கொண்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கிறது நீங்கள் தான். யூ ஆர் மை கைடிங் லைட் அப்படின்னு சொல்ல வராங்க. நீங்கள் தான் அவங்களோட நார்த் நோட்.
என்ன சொல்கிறது, கலங்கரை விளக்கம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு டார்கெட் நீங்கள் தான். வர வழியில் சின்ன தடுமாற்றங்கள் இருக்குது, பட் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. அதனால் வந்து சேர்ந்துருவாங்க, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க இப்போ கொஞ்சம் நிறையா பிரச்சனை, அட் டைமில் நிறையா பிரச்சனை ஃபேஸ் பண்ணுங்க, பட் அந்த பிரச்சனையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துடுவாங்க. இல்லை இது ஸ்பிரிட்ஸ் கூட உங்களுக்கு சொல்ல விரும்பலாம், வந்துடுவாங்க அப்படின்னு. திரும்ப திரும்ப அதே மெசேஜஸ் தான் வருது. கொஞ்சம் உங்கள் லைஃப்பில் உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹீ இஸ் கோயிங் டு கம். அதுதான் சொல்ல விரும்புகிற விஷயம். அடுத்து இங்கே திரும்ப பார்த்திங்கன்னா ஸ்னேக்கை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு இந்த மாதிரி கெட்டவங்களாம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களை அதுக்குள்ளே இழுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களோட மைண்டில் இருக்குது. அதனால் கூட விலகி இருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கெட்டவங்க ஏதோ திருட பார்க்குறாங்க, அவங்க ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ண பார்க்கலாம். இது வந்து அவங்க சொல்ல வராங்க, உங்ககிட்டேருந்து ஏதாவது இந்த காதலையோ இதையோ திருட பார்க்கலாம். யாரோ அவங்கக்கிட்டேருந்து அவங்க வீட்டை திருட பார்க்குறாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது இந்த மெசேஜு. இன்னொரு மெசேஜும் நல்ல ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இது யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மாஸ்குலின் எனர்ஜி. இந்த மாஸ்குலின் கிட்டேருந்து, இந்த ஆண் எனர்ஜி கிட்டேருந்து யாரோ வீட்டை திருடுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்கள நான் கட் பண்ணிவிடுவேன், என் வீட்டை திருட விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் போராடிட்டுருக்கேன். அவங்களுக்கு வந்து நிறைய போராட்டம் இருக்குது. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, ஃபினான்ஷியலாக இது வந்து எலி நிறையா கசன்னு எல்லா பக்கமும் கிடச்சிட்ருக்கு. அவங்கள எதை ஃபஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கனால தான் இப்போ இந்த காதலில் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதான் அவங்கக்கிட்ட அவங்க உங்களுக்கு இப்போ சொல்ல நினைக்கிற விஷயம். ஸோ சீக்கிரமாக இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துடுவேன், எனக்கு ஸ்பிரிட்ஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க, நான் வந்து என்னோடய பவரை ரீகெயின் பண்ணிடுவேன், அடுத்தது எனக்கு எப்போவுமே ஹெல்ப் இருக்குது, நான் திரும்ப உங்ககிட்ட வந்துடுவேன், எனக்கு வழிகாட்டுதல் இருக்குது, அதுவும் தெய்வீக வழிகாட்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்லுது. ஸோ நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். அப்படிங்கன்னா இந்த இருக்கா இல்லையா, ஆமாவா, எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நீங்கள் எதாவது குழப்பிட்டு நோ குழப்பம். உங்கள் வேலையை பாருங்கள். என்றைக்காவது வந்து திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் குதிப்பாங்க தொப்புன்னு அன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க. Such a beautiful card. I am sorry that I have hurt you. You are my everything. Why couldn't I tell you this while I had you in my life? Now my life is empty without your presence. It's a complete void. இது எல்லா விஷயங்களையும் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. நீங்கள் இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இந்த பெண் எனர்ஜி ரொம்ப இந்த ஆண் மிஸ் பண்ணுறாங்க. அடுத்தது நீங்கள் தான் எல்லாமே. நீங்கள் இல்லாமல் உங்கள் இடம் வந்து அந்த வெற்றிடம் வந்து வாய்டு, அதாவது அதை எதாலையுமே நிரப்ப முடியாத ஒரு வேக்குவமாக தான் இருக்குது. அது அவ்வளோ பெரிய விஷயமாக அவங்களுக்கு தெரியுது. உங்களோட ஆப்சன்ஸ் வந்து அவங்கள அப்படி என்ன சொல்கிறது தாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரே வார்த்தையில் ஒரு 2-3 வரியில் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஓவரால் ரீடிங்கோட எனர்ஜி அந்த ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஆர் ஃபாலோயிங் மீ எவ்ரிவேர். ஐ எம் கான்ஸ்டன்ட்லி ரிமைண்டட் ஆஃப் யூ பை ஸ்பிரிட்ஸ். ஐ கேனாட் இக்னோர் ஈவன் இஃப் ஐ ட்ரை ஹார்ட். வி ஆர் மேட் டு பி டுகெதர். என்ன சொல்ல வராங்கன்னா, சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வந்து அவங்கள எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. அவங்க கொஞ்ச நேரம் உங்களை மறந்துட்டு இல்லை வேறு எதுலையா ஃபோக்கஸ் பண்ணலான்னு ஃபோர்ஸ் பண்ணால் கூட அந்த ஃபோர்ஸ் பண்ணுறதும் வந்து உங்களை தான் ஞாபகப்படுத்துது. ஸோ ஐ கான்ட் எஸ்கேப் யூ, வி ஆர் மென்ட் டு பி டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எப்படியா இருந்தாலும் கடவுள் வந்து என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவாங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்களுக்கு எல்லாத்தோட அருமையும், எல்லா மணியோட வேல்யூ, உங்களோட வேல்யூ, உங்களோட ப்ரெசன்ஸ், எல்லாத்தோட வேல்யூவும் நல்லா புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரீடிங். உண்மையிலே ஒரு ஆண் எனர்ஜி ஒரு பெண் எனர்ஜிக்கு சொல்ல விரும்புகிற விஷயம். ஸோ இதை யார் பார்த்துட்டு இருந்தாலும் எதெல்லாம் உங்களுக்கு பொருந்துதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் திரும்ப ஐ எம் ரியலி சாரிங்கிற மெசேஜ் தான் பார்க்குறேன். பட் அந்த கார்டு வெளியில் வரல. மேபி அவங்களுக்கு அப்பாலஜைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம். ஏன்னா அந்த கார்டு நான் வெளியில் வருமானு பார்க்குறேன். இல்லை வரல, பார்க்கலாம். I love the way you care about children and animals. You have this nurturing energy. Really love you about this and see you more attractive when you show care and compassion. அதாவது நீங்கள் ரொம்ப ஜென்டிலான ஜீவன். நீங்கள் கம்பேஷனோ லவ்வோ யார் மேலேயாவது காட்டும்போது இட்ஸ் மோர் அட்ராக்டிவ்னு சொல்கிறாங்க. Whenever I feel weak, I feel happy. I look into your photos which gives me strength and happiness to move forward. You are my impetus.
அதாவது நீங்கள் தான் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் உங்கள் ஃபோட்டோ தான் பார்ப்பாங்களாம், ரொம்ப துக்கமாக இருந்தாலும் உங்கள் ஃபோட்டோ தான் பார்ப்பாங்க. அது லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி நீங்கள் தான் சொல்ல வராங்க. ஆக்சுவலாக இந்த செகண்ட் சக்ரா பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி தான். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், இட்ஸ் த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி. இதுதான் நம்மளை தள்ளும், க்ரியேட்டிவிட்டியிலே ஆகட்டும், நம்மளோட ஒர்க்லேயே ஆகட்டும், நம்மளை முன்னாடி தள்ளுறது வந்து இந்த செகண்ட் சக்ரா தான். இட்ஸ் நாட் பேஸ் சக்ரா, செகண்ட் சக்ரா. அதுதான் அந்த சக்ரா நீங்கள் தான். ஏன்னா இந்த சக்ரா ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறது இங்கே ஃபீமேல் எனர்ஜி. ஸோ அதுதான் நான் ரீகன்ஃபார்ம் பண்ணுறேன். யூ காம் மை சோல், ஆல் மை டென்ஷன், வரி அண்ட் ஆல் அதர் ட்ரைனிங் இஷ்யூஸ் டிஸப்பியர் வென் ஐ ஆம் அரவுண்ட் யூ. யூ ஹீல் மை ஹார்ட் வித்தவுட் எனி எஃபர்ட். ஐ ரியலி லவ் தட் அபவுட் யூ. இது வந்து அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, அவங்களோட ப்ரெசன்ஸே போதும் அவங்கள ஹீல் பண்ணிடும். உங்ககிட்ட அப்படி ஒரு நல்ல எனர்ஜி இருக்குது. அண்ட் யூ காம் எவ்ரிபடி டவுன். அதாவது ரொம்ப டென்ஸ்டாக இருந்தாலோ, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இல்லை, எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் இருந்தாலே போதும், அவங்க அப்படியே அமைதியாகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ ஆர் ஸோ ப்ரீஷியஸ் டு திஸ் மாஸ்குலின் எனர்ஜி. அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. ஐ ஃபீல் ஸோ ஃபுல்லிஷ் ஃபார் பிளேயிங் கேம்ஸ். ஐ ஒன்லி பிளேட் மை செல்ஃப். ஐ டிட் இட் டு கெட் அ ரியாக்ஷன் அவுட் ஆஃப் யூ. அதான் இந்த பாஸ்டில் நிறையா சொதப்பியிருக்காங்க. அதாவது உங்களை ஹர்ட் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அதை தான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. அதை நான் வந்து முட்டாள்தனமாக பண்ணிட்டேன், நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறன்னு எனக்கு பார்க்கணுன்னு, அதாவது அந்த உண்மையாக நீ நேசிக்கிறியா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னு நிறையா ப்ளே பண்ணேன். பட் ஐ ஆம் அ ஃபூல் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஜென்டில்னஸ் அண்ட் கம்பேஷன் அவங்களுக்கு பிடிக்குன்றாங்க. பட் இந்த ஃபெமினன் எனர்ஜி வந்து ஜென்டில் அட் த சேம் டைம் ஸ்ட்ராங். ஏன்னா இந்த ஃபெமினன் எனர்ஜி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியில் இருக்காங்க. அவங்க ஜென்டில், எங்கே ஜென்டிலாக இருக்கணுமோ அவங்க ஜென்டிலாக இருப்பீங்க, எங்கே ஃபியர்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் எப்போ அப்படின்னு, உங்களுக்கு தெரியும் என்ன எப்போ யார்கிட்டேருந்து வாங்கணும், யார்கிட்டேருந்து விலகி போகணும்னு. இந்த ஃபெமினன் எனர்ஜி வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கீங்க ஓவரால் ரீடிங்லேயே. I am truly sorry for all the pain and drama I have caused. You didn't deserve that. திரும்பவும் ஒரு அப்பாலஜி தான். ஆனால் ஐ எம் சாரிங்கிற கார்டு வெளியில் வரல. பட் அவங்க உண்மையிலே ஃபீல் பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே, நீங்கள் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான், நான் தேவையில்லாத விஷயங்கள் தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐ எம் சாரி. ஓ யா, ஐ எம் ட்ரூலி சாரி. இது சாரி கார்டு வெளில வந்துருச்சு. ஸோ தே ஆர் கோயிங் டு அப்பாலஜைஸ். Okay, I have looked you up online because I'm curious to see what you have been up to lately. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அப்பப்போ செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்கள் சோஷியல் அக்கௌண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவும் பண்ணலையே, நான் என்ன பண்ணேன்னு கூட பார்க்கலையே அப்படின்னு நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். ஏதோ ஒரு டேப் வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன எதில் இன்வால்வ்டாக இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ டோன்ட் வரி. கம்ப்ளீட்டாக வித்ட்ரான் ஸ்டேட்டில் இல்லை, அவங்க ஒரு கண் உங்கள் மேலே வச்சுட்டு தான் இருக்காங்க. அது ரொம்ப அழகான கார்டு. ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹியர் ஃப்ரம் மீ நவ், டோன்ட் மிஸ்டேக் மை சைலன்ஸ் ஃபார் நாட் லவ்விங் யூ. யூ ஆர் ஆல்வேஸ் அண்ட் ஃபார் எவர் இன் மை ஹார்ட். அதான் இங்கே வந்து அவங்க பிரச்சனை போகிறனால தான் அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க. என்னோடய அமைதியை வந்து நான் உன்னை நேசிக்கலன்னு எடுத்துக்க வேண்டாம். என்னோடய அமைதி வந்து பிரச்சனைனால தான், நீங்கள் தான் அவங்க இதயத்தில் எப்போவுமே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமைதியை தப்பாக எடுத்துக்க வேண்டாங்கிறது தான் உங்களுக்கு அவங்க சொல்ல விரும்புகிறது. I see you in my dreams and in my dreams we are already together. Believe that. உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அந்த குழப்பம்லாம் வேண்டாம். அவங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் வருது, அந்த ட்ரீம்ஸ் ஆல்ரெடி யூ ஆர் டுகெதர். ஸோ அந்த ட்ரீம் வந்து அதான் கனவு நனவாகும்னு சொல்கிறாங்க. கனவு காணுங்கள், கனவு நனவாகும். I have lied to you in the past because I could not handle what I was feeling. I was wearing masks but you could see right through them. அதான் பழசில் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, சில பல விஷயங்களை மறைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பொய் சொல்லி, ஆனால் அவங்க பொய் சொல்கிறாங்க, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. அதுதான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஃபூலிஷ்னஸ் அப்படின்னு. ஸோ அதை திரும்ப அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க என்ன பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புது. ஸோ என்ன இதில் அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இட்ஸ் நாட் நீங்கள் டிடெக்டிவ்னு, யூ ஜஸ்ட் நோ. அது அப்படி தான். இட்ஸ் த பவர் ஆஃப் லவ். ஓ
ஓகே, இந்த கார்டு வந்து என்னோடய கையும் மீறி வெளியில் வருது. ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். ஐ வாண்ட் டு ரீட் ஆல் தீஸ் கார்ட்ஸ் பிகாஸ் ஏன்னா நான் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணேன், அதையும் தாண்டி இது வந்து வெளியில் வருது. ஸோ அதனால் நான் படிக்கிறேன். ஐ டோன்ட் கேர் அபவுட் வாட் அதர் பீப்புள் திங்க் எனிமோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி வித் யூ. இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ், சொசைட்டி, இல்லை அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் வந்து பழசில் நிறையா இருந்திருக்கு. ஸ்டேட்டஸ் இஷ்யூஸ், இல்லை ஈகோ, அந்த மாதிரி ப்ரைடு நிறைய ப்ளே அவுட் ஆயிடுச்சு. பட் எல்லாம் ப்ளே அவுட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நான் இதை பற்றி கவலைப்பட போதில்லை. ஐ வாண்ட் டு பி வித் யூ இன் ரைட் டைமிங், டிவைன் டைமிங். ஐ டோன்ட் ஃபீல் ரெடி ஃபார் யூ எட். அதான் சொல்லுங்கள், ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்கனால தான் இன்னும் வந்து இது சரியான தருணம்னு அவங்களுக்கு தோணலை. ஐ ஃபீல் த மேக்னெட்டிக் புல் பேக் டு யூ. ஐ கேன் ஃபீல் அவர் கனெக்ஷன் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். அதாவது உங்களுக்குள்ளே ஒரு அந்த மேக்னெட்டிக் புல், அதாவது ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அந்த அட்ராக்ஷன் வந்து தள்ளி இருந்தாலும் நாளுக்கு நாள் ஜாஸ்தி தான் ஆகுதே தவிர அது எங்கேயும் குறைஞ்சி போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு பி ஹாப்பி ஈவன் இஃப் தட் மீன்ஸ் வித்தவுட் மீ இன் யுவர் லைஃப். இது வந்து தியாகம் பண்ணுற அந்த ஒரு ட்ராமா. இது வந்து நீ எங்கே இருந்தாலும் வாழ்க அந்த சாங் தான் பாட நினைக்கிறாங்க. பட் இவ்வளோ சொல்லிவிட்டு பட் இது வர்றது வந்து சும்மா அந்த ஒரு ட்ராமா போட தான். இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அனதர் லைஃப் யூ கேன் கோ அப்படின்னு சொல்ல வராங்க. பட் இட்ஸ் அப் டு திஸ் ஃபெமினின் எனர்ஜி. ஐ வாண்ட் எ நியூ பிகினிங் வித் யூ. பட் பார்த்திங்கன்னா இது கான்ட்ரடிக்ஷனரி எனர்ஜி தான். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு பி ஹாப்பி. நீ சந்தோஷம், அதாவது தியாகம் பண்ணுற காதலில் தியாகம் பண்ணுறவங்க உண்மையாக நேசிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இன் மை ஒப்பீனியன் வந்து இந்த எனர்ஜிக்கும் இந்த எனர்ஜிக்கும் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. இது சும்மா ட்ராமா. ஸோ யூ டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. இது வரைக்கும் வந்தது இது சும்மா நம்ம பேச்சுக்கு சொல்லுவோம் இல்லையா, பரவாயில்ல நீ போகிறனா போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்க அந்த எனர்ஜி. ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் எனர்ஜி. ஐ வாண்ட் அ நியூ பிகினிங் வித் யூ அண்ட் அவங்களுக்கு உங்களோட ஒரு புது ஆரம்பம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னொன்றும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். இஃப் இட்ஸ் எ ட்ரூ லவ், நீங்கள் போனால் போகுது, அது ஸ்ட்ரகிள் பண்ணணும், அதுக்காக நின்று போராடணும், அதுக்காக என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்கள் பண்ணணும். நீ போனால் போகணுன்னா போய்க்கோ அப்படின்னு சொன்னால் ஐ ஒன்ட் அக்செப்ட் தட் இஸ் எ ட்ரூ லவ். அது கண்டிப்பாக லவ்வே இல்லை. அப்போது இந்த பெண் எனர்ஜி தான் அதை கன்சிடர் பண்ணும், வெதர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டே ஆர் வாக் அவே. இதுதான் வந்து உண்மை. நீ போனால் போகலாம் அப்படின்னு சொல்கிறவங்க உண்மையாக நேசிக்கிறவங்கன்னு எடுத்துக்க முடியாது. இட்ஸ் நாட் ட்ரூ லவ், இட்ஸ் நாட் ஜென்யூன் லவ். நம்ம ஊரில் எவ்வளோ ட்ரூ லவ்ஸ் இருக்குது. இட் கான் பி ப்ரோக்கன். அப்படி விடுறீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் லவ்விங் ஜென்யூன்லி ஆர் யுவர் லவ் இஸ் நாட் 100%. அவ்வளோதான். இட்ஸ் அ ஃபேக் லவ். இது வந்து ஒரு மாதிரி அட்ராக்ஷன், இன்ஃபேச்சுவேஷன், இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இஷ்யூ, ஏதாவது ஒரு கேட்ச் இருக்கும், அவ்வளோதான். இட்ஸ் நாட் கம்ப்ளீட் ஜென்யூன் லவ். ஒருத்தங்களால் நீ போன்னு விட முடியும்னா தட்ஸ் நாட் ட்ரூ லவ். குட் யூ எவர் ஃபர்கிவ் மீ ஃபார் ஆல் த ஹர்ட் ஐ ஹவ் காஸ்ட் யூ? ஐ எம் ஸோ சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அதான் இந்த பண்ண எல்லாத்துக்கும் என்னைக்காவது உன்னால் மன்னிக்க முடியும்னா மன்னிச்சிடுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. சும்மா 2-3 கார்டு மட்டும் எடுத்துகிட்டு நான் கைடன்ஸோடு முடிக்கிறேன். இதுவும் திரும்ப பஞ்ச் தான். ஸோ ஐம் கோயிங் டு ரீட் திஸ் பஞ்ச் குவிக்லி. ஐ கேனாட் வெயிட் டு சி யூ அகெயின். உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஐ எம் திங்கிங் அபவுட் காலிங் யூ சூன். சீக்கிரமாக திடீர்னு ஆல் ஆஃப் த சடன் ஒரு கால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐ மிஸ் த டைம் வி ஹாவ் ஸ்பெண்ட் டுகெதர். நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே அப்படியே பசுமையாக ஞாபகம் இருக்குது. எதையுமே மறக்க முடியல. அதான் இங்கே பார்த்த எனர்ஜி தான் அது எகெயின் கன்ஃபார்ம் ஆகுது. லைட்டன் அப். நீங்கள் டல்லாலாம் இருக்க வேண்டாம். உங்களை வந்து ரொம்ப அந்த பப்ளி எனர்ஜியில் இருக்க சொல்கிறாங்க. இட் வாஸ் லவ் அட் ஃபஸ்ட் சைட். ஓ யா, என்ன சொல்கிறது, கண்டதும் காதல், மறந்துட்டேன் அந்த வார்த்தையை, அதை தான் தேடிட்டு இருந்தேன். இட் வாஸ் லவ் அட் ஃபஸ்ட் சைட். உங்களை பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ போராட்டம். பட் அப்படி இருக்கவங்களால எப்படி இதை சொல்ல முடியும்னு தெரியல. ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு பி ஹாப்பி ஈவன் இஃப் தட் மீன்ஸ் வித்தவுட் மீ இன் யுவர் லைஃப். ஸோ இட்ஸ் அ கான்ட்ரடிக்ஷன். அதுதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கிளாரிஃபை பண்ணேன். ஐ கேனாட் லிவ் வித்தவுட் யூ. யா, வாட் அ கான்ட்ரடிக்ஷன் திஸ் இஸ். இதுதான் சொன்னேனே. தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ திஸ் இஸ் அ ஃபேக் எனர்ஜி. இதுதான் அந்த ஒரு டு டெஸ்ட் யூ வெதர் யூ வாண்ட் ஹிம் ஆர் நாட். அதாவது என்ன சொல்கிறது, தெரிஞ்சுக்க விரும்புறது. அதுதான் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ண ஃபூலிஷ் மாதிரி பிளேயிங் கேம்ஸ். அந்த எனர்ஜி இன்னும் அவர் உங்களை விட்டு போகலைங்கிறதுக்கு, அந்த ஸ்ட்ரீக் இன்னும் ஓட்டிகிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒன்று.
இது ஒரு ஜென்யூனாக லவ்வில் இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அது ஜென்யூனாக சொல்லிட்டு ஜென்யூனாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா லவ்வில் பிரச்சனையே வராது. நீ என்ன நினைக்கிற, நான் என்ன நினைக்கிறேன், இந்த மாதிரி டெஸ்ட் ட்ரைவ்லாம் அடிச்சுட்டு இருந்தோம்னா லவ் லைஃப் இப்படி தான் ஊற்றி படுத்துக்கும். ஸோ ஜென்யூனாக இருங்க உங்கள் ஃபீலிங்ஸில். அது நல்லபடியாக முடியட்டும் இல்லை காதல் வாழ்க்கை எப்படின்னா முடியட்டும், அது முடிவு அப்புறம். இப்போது நீங்கள் இருக்கும்போது 2 பேரும் எவ்வளோக்கு எவ்வளோ ஜென்யூனாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபில் பண்ணிகிட்டு இருந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன் கார்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து தேவையான என்ன அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. அது வந்து ஈஸியாக இந்த சுச்சுவேஷன் வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹூ ஐ ஆம். அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா. ஓன் லக்கை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களை பற்றி நீங்கள் எப்போவுமே வந்து தாழ்வாக நினைக்க வேண்டாம். அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும். ஸோ ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் லவ் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். ஐ எம் ஃபில்ட் வித் லவ் அண்ட் கம்பேஷன். எல்லா சூழ்நிலையிலையுமே வந்து கொஞ்சம் அமைதியாக அன்பாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதில் வந்து கோவத்தை கொண்டு வராதிங்க. கோவத்தினால நம்ம சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை. அடுத்தவங்களோட நிலைமையை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கனாவே பாதி பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ப்ளீஸ் பி ஜென்யூன் அண்ட் ஜென்டல். லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைஃப் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருமே சமம் தான். கடவுள் எல்லாத்துக்கும் சமமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குறாரு. நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ ஒருத்தங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகுது, நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறத பற்றி கம்பேரிசனை விட்டுருங்க. நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை ஜென்யூனாக போடுங்க. நிச்சயமாக உங்கள் லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். Believing in spiritual guidance gives me certainty and the freedom to keep dreaming even when I can't yet see the result. எவ்வளோ ஆப்டான அஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் இல்லை, உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. பட் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் பிலீவ் தட். நீங்கள் நம்புங்க, ஹானஸ்ட்டாக இருங்க, ட்ரூ டு யுவர் லவ். உங்களோட 100% கொடுங்களேன், நம்ம கண்டிப்பாக ஃபெயில் ஆக மாட்டோம். நீங்கள் எதுலையாவது 100% போட்டு ஃபெயில் ஆகிருக்கேன்னு யாராவது சொல்லுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபெயிலியர் டேஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு சந்தேகமே வாழ்க்கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபெயிலியரே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ட்ரை பண்ணுங்கள், அட்டம் பண்ணுங்கள். டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு எங்கெல்லாம் சந்தேகம் வருதோ அந்த சந்தேகத்தை தூக்கி போடுங்க. நான் சொல்கிற மிராக்கிள் நடக்காது இம்மிடியட்டாக. ஆனால் நீங்கள் கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா உங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ட்ரூ சேஃப்டி லைஸ் இன் மை கெப்பாசிட்டி டு அலைன் வித் த லவ் ஆஃப் தி யூனிவர்ஸ். இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான அதை இன்னொரு வந்து அஃபர்மேஷன். உங்களோட உண்மையான பாதுகாப்பு எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த யூனிவர்ஸோட இந்த லவ் இந்த ஜென்டில்னஸோட அலைன் ஆக ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே லைஃப் ஒரு ப்ரீஸ் மாதிரி ஆகிடும். எதுக்கு இந்த காம்ப்ளிகேஷன், எதுக்கு இந்த சண்டை, எதுக்கு இந்த சந்தேகங்கள், எதுக்கு இந்த நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறது, இந்த கெட்டவங்க எதுக்கு நம்பிக்கை துரோகங்கள் பண்ணும், அவசியமே இல்லையே. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வாழ்கிறதுக்காக இவ்வளோ பெரிய உலகம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீ பெருசாக நான் பெருசாங்கிற காம்படிஷனே லவ்வில் தேவையில்லை. அதை ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க. இது எல்லாருமே ஈக்குவல் நினைங்க. நீங்களும் சரி, உங்களோட கவுண்டர் பார்ட்டும் சரி, 2 பேருமே ஈக்குவல். யாரும் தலைச்சவங்க இல்லை. யாருக்கும் என்ன சொல்கிறது, எதையும் பெருசாக தியாகம் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். 2 பேர்த்து ட்ரீமையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். தென் சப்போர்ட் ஈச் அதர். அவ்வளோதான். இட்ஸ் ஸோ சிம்பிள். காம்ப்ளிகேட்டே பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க. உங்களுக்குன்னு இருக்கிற காதலை யாராலையும் எடுத்துகிட்டு போக முடியாது. இது வந்து நான் சொல்கிற கேரண்டி கிடையாது. இது யூனிவர்ஸே எல்லாத்துக்கும் கொடுக்குற கேரண்டி. நம்ம அடிக்கடி கேட்குறதா, உனக்குன்னு எது விதிக்கப்பட்டதோ அதை வந்து யாராலையும் எடுத்துகிட்டு போக முடியாது. உங்களுக்கு தேவை அந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. அன்எக்ஸ்பெக்டட் டோர்ஸ் ஃப்ளை ஓப்பன் ஃபார் மீ. நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எது தெரியல, காதலே அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இங்கே டோர் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ. இங்கே பார்த்திங்கன்னா டோர் 2 இடத்துல இருக்குது. இங்கே ஒரு டோர் இருக்குது, இங்கே ஒரு டோர் இருக்குது. அதை தான் இங்கே வந்து திரும்பவும் சொல்கிறாங்க. வென் யூ ட்ரஸ்ட் இந்த டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். உங்களுக்கு தேவை வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை. அவ்வளோதான். அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோல்விங்கிறது காதலில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் இருக்காது. ஸோ ட்ரஸ்ட் தட், லவ் டீப்லி, ஷோ அன்கண்டிஷ்னல் லவ், லவ் எவ்ரி ஒன் அண்ட் லவ் நேச்சர். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த யூனிவர்ஸோட அலைன் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் உங்கள் லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக மாறதை பார்ப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இட்ஸ் யுவர் கைடன்ஸ். இது வந்து உங்கள் காதல் உங்களுக்கு சொல்ல விரும்புறது கூட நானும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இந்த யூனிவர்ஸும் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஸோ டேக் வாட் ரெசனேட்ஸ். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.